இருக்கு, போய் பாருங்க. லைட்டா நல்லா இருந்தது. கதை நல்லா இருந்தது. த்ரில்லிங்கா பயமா நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம், நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. பயமா தான் இருந்தது. நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதாவது ஹாரர் த்ரில்லர் மூவி நாங்கள் பார்க்கலாம். நல்லா இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஹாரர் தான், த்ரில்லிங்காக இருந்துச்சு. நல்லா இல்லை, ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கல. டிஃப்ரெண்டாக கடைசி கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹாரர் சப்ஜெக்ட் தான், நல்லா இருந்தது. ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கு படம். ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக தான் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, அந்த புது டேரக்டர் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் பாக்கியராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு இப்போதான் ஆக்சுவலி அவருக்கு இதான் லாஸ்ட் படம் போல. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஹாரர், அந்த மியூசிக் சொன்ன மாதிரி சாம்சிஎஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்ச். அந்த புதுசா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு ட்ரீம் மாதிரி வச்சுலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போது. உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அதாவது உங்களுக்கு என்ன சொல்றது, டைம் போறதே உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ஃபாஸ்டா போயிடுச்சு படம். ஸோ என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான் பயப்பில்ல. ஓகே, ஆனா சின்ன பசங்க பயப்படுற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். நம்ம பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். டார்க் நல்லா இருக்கு சார். ஒரு பேய் படம் தான், ஓகேங்களா. அந்த பேய் படத்துல ஒரு டிஃப்ரெண்டான சேனல்ல கொண்டு போயிருக்காங்க. கண்டென்ட்டும் சரி, அவங்க கொண்டு போனதும் சரி, நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு வந்து மெயின் பிளஸ் சொன்னோம்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சார். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் படம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மெயின் கதாநாயகன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த உள்ள வந்து அவர் ரூம்ல இருந்து அந்த பயப்படுற சீன்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு ரியாலிட்டியா நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம உள்ள புகுந்து நமக்கு ஒரு பேய் வந்தா என்ன அப்படி இருக்கும், அந்த பயத்தை வந்து முகத்துல வந்து நல்லாவே காட்டியிருக்காரு. நம்ம பாகிராஜ் சார் அவரு நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி வேற எதுவும் இந்த படத்துல சீன் சொல்றதுன்னா, டெரஸ்ல தூங்கி நிற்பாரு, புழு மாதிரி வந்து விழும். அந்த புழு மாதிரி விழுந்து சீன் நாயை பயங்கரமா கொடூரமான முறையில காட்டுவாங்க. அந்த சீன் பயங்கரமா தியேட்டர் நல்லா கொஞ்சம் புது நல்லா நடிச்சிருக்காங்க சார். அவங்க எந்த இடத்துலயும் வந்து நம்ம நியூ ஃபேஸஸ் தான் சொல்லி எந்த ஒரு இடத்துலயும் நம்ம காட்டலை. அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு டேரக்டர். அந்த அளவுக்கு வந்து அவங்க நல்லா நடிக்க வச்சிருக்காரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆர்ஆர் மூவி யாராரு வந்து பார்க்க விரும்புறாங்களோ, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் விரும்புவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் வந்து படத்தை பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே தான். கதை ஆஸ் யூஷுவல் ஹாரர் ஃபிலிம் தான். இந்த டிமால்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிமால்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கதை அப்பதான் சொல்றாங்க, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் சூப்பரா இருந்தது. படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா வர்த்து. ஏன்னா எவ்வளவு ஹாரர் ஃபிலிம் வருது, அது கம்பேர் பண்ணும்போது இது எங்கேயோ இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஒரு டார்க் வந்து சைக்கோ கில்லர் த்ரில்லர் ஹாரரான மூவி அப்படிதான் போட்டுருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்து தான் போனோம். உண்மையிலேயே பார்க்கும்போது நல்லா த்ரில்லிங்காக அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாமே பக்காவாக ஷூட் ஆயிருக்கு. படத்துக்கு கிளிக்கு எல்லாமே பக்கா. அந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபியாக சொல்லலாம், ஒரு விஷுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விடிவி கணேசன் அந்த சைட் ரோல் லீடு ரோல் மட்டும் இல்லாமல் சைட் ரோல் எடுத்த எல்லா ஆக்டரும் சூப்பராக அடிச்சிருந்தாங்க. அந்த மூவி ஓடுறதே தெரில, எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன நடந்துச்சு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் அதை விட இன்னும் நல்லா த்ரில்லிங்காக போச்சு. ட்விஸ்ட் இப்படி எதிர்பார்த்தோம், ஆனால் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. அதோட நல்லா தான் இருந்துச்சு. பிளாட் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதான் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்கிறேன். லீட் கேரக்டர் இல்லாமல் சைட் கேரக்டர் வந்த எல்லாருமே, விடிவி கணேசன் இருக்கட்டும், நடராஜனாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கேரக்டர். அதுவும் நடராஜன்லாம் பக்காவாக அந்த அவங்களோட ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அது எந்த இடத்துக்கு தேவையோ அந்தந்த இடத்துல பிஜிஎம் வச்சு ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். லவ் ரிவெஞ்ச் மாதிரி பேயா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறோம். நல்லா இருக்கு.
பரவாயில்ல. நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பரவாயில்ல, ஓகே. அதான் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. எந்த படத்துல? ஆமா. பரவாயில்ல. அப்படி போடு பாட்டு தான் நல்லா இருந்துச்சு. அப்படி போடு பாட்டு தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, வாட்சபிள் தான். த்ரில்லருக்கு கொஞ்சம் ஒர்த்தா கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாம் ஓகே தான். நட்டி ஆக்டிங் பயங்கரம். பட் ஃபுல்ஃபில்லாக முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி ஓகே தான். கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்போ முடிஞ்சதுன்னு தெரியல ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருக்கு. மற்றபடி ஓகே தான். சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபில் பயங்கரம் ப்ரோ. பேய் வரதே தெரியாத மாதிரி இந்த அளவுக்குலாம் இருக்கு. ஒர்த்து தான், கொஞ்சம் ஒன் டேபிள் வாட்ச். ட்விஸ்ட் ஓகே தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதான் ஃபுல்ஃபில்லாக முடியாத மாதிரி இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் பயங்கரம் தான், பட் ஃபுல்ஃபில்லாக முடியாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான் ப்ரோ. அவர் படம் ஃபுல்லாக வராரு, பட் ஒரு ஆக்டிங் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே.